ஹாய், இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்ல கண்ட்ரோல் ரிலே என்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கண்ட்ரோல் ரிலே யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்டுக்கு கமாண்ட் பண்ணலாம், ஃபீட்பேக், சிக்னல், இண்டிகேஷன், ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், அப்புறம் இன்டர்லாக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாரு, ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்ல ரிலே எந்த மாதிரி யூஸ் ஆகுங்கிற ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் இது ஒரு சிம்பிளான சர்க்கியூட். இப்போ ஒரு எம்சிபி இருக்குது, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு வந்துட்டு ஒரு கான்டாக்டர், பவர் கான்டாக்டர் ஆன் ஆகுது. ஆன் ஆச்சு அப்படின்னா அந்த கான்டாக்டரோட நியூ பிளாக் யூஸ் பண்ணி ஒரு ரிலே ஆக்டிவேட் பண்றேன். இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு இண்டிகேஷன் தெரியும். இந்த ரிலே சேம் ரிலே தான். அட்ரஸ் பாத்தீங்கன்னா R1 போட்டிருப்பேன், இங்கே R1 சேம் ரிலே தான். இந்த ரிலே யூஸ் பண்ணி இதுல வந்துட்டு மொத்தம் 4 சேனல் இருக்கும், 2 சேனல் ரிலே இருக்கு. இதுல ஒரு சேனல் பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், இன்னொரு சேனல் இருக்குது. இந்த சேனல்ல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரிலே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம வீடியோல. கமெண்ட் பண்றதுக்கு, ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, அப்புறம் இன்டர்லாக்கிங் பர்பஸ்க்கு. ஸோ இந்த ரிலே இந்த சர்க்கியூட்ல என்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடா ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.